ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் பார்த்துருந்தோம். சரிங்களா? கிறிஸ்டலோகிராஃபி அதில் வந்து சாலிட்னா என்ன, கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டல். ஒரு கிறிஸ்டல் பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் ஒரு கிறிஸ்டல்ல இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கிறிஸ்டல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கிறிஸ்டல்ல வந்து சில விஷயம் இருக்கு. என்னன்னா ஃபேசஸ். கிறிஸ்டல்ல இருக்கிறது ஃபேசஸ்னு ஒன்று இருக்கு, ஒரு பார்ட்ஸ் இருக்கு. ஃபார்ம்ஸ் அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, எட்ஜஸ், அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டீஷியல் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள். சரிங்களா? இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் இப்படி சொல்லிக்கிட்டு 4 விதமான கிறிஸ்டல் பார்ட்ஸ் இருக்கு. இந்த 4 விதமான கிறிஸ்டல் பார்ட்ஸையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் கிறிஸ்டல்னா என்ன, லாட்டிஸ்னா என்ன, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபேசஸ். ஸோ ஃபேசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆஃப் crystal. Flat surface of crystal. What is flat surface அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிறிஸ்டல் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து இதுதான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்னு பேரு. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்றோம். இது ரெகுலர் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல லாங் ஆர்டருக்கு அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கிறிஸ்டல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதை கனெக்ட் பண்றோம். சரிங்களா? இதுக்கு பேர் தான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது மாதிரி நம்ம இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது இல்லையா? இந்த கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபேசஸ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் எல்லோ கலர்ல வந்து பெயிண்ட் பண்றேன். இந்த பெயிண்ட் பண்ற ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இதான் ஃபிளாட். அது ஏதோ எந்த பகுதியில் வேணாலும் இருக்கலாம், அது ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஃபிளாட் சர்ஃபேசஸ் இந்த எட்ஜஸை கனெக்ட் பண்ணணும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த எட்ஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் எட்ஜஸ். இதுதான் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். உள்ள இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ், எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறது சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபேசஸ்ன்னு சொல்றோம். இங்க வரையப்பட்டிருக்கிற இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடை தான், அதாவது ஒரு லாட்டிஸ் பாயிண்டையும் இன்னொரு லாட்டிஸ் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இந்த லாட்டிஸ் பாயிண்டையும் இந்த லாட்டிஸ் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எட்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரெண்டு இதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில், இதுதான் பேசிக்கான விஷயம். இது புரியலன்னா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஆன்சர் பண்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆஃப் கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ இது வந்து எப்படி இருக்கும் சார், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் பிளேனா. எப்போதுமே பிளேனரா தான் இருக்கும். அண்ட் பிளேனர் அண்ட் மீட்ஸ் இன் ஷார்ப் எட்ஜஸ். இது இதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஆல்வேஸ் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்ட் இன் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ். சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ்ல அரேஞ்ச் ஆகும். இது ஒவ்வொரு ஆட்டத்தையும் பொறுத்து இது வந்து வேறுபடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபேஸஸையே நம்ம வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம்.
ஒரு கிறிஸ்டல் ஒரு லைக் ஃபேஸஸ்ல அமையலாம், அன்லைக் ஃபேஸஸ்ல அமையலாம். சரிங்களா? ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேஸஸை 2 விதமா பிரிக்கிறோம். லைக் ஃபேஸஸ், அன்லைக் ஃபேஸஸ். ஸோ இந்த லைக் ஃபேஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல எந்த வித மாற்றமும் இருக்காது. ஸோ இப்போ இது எல்லாமே 6 ஃபேஸஸும் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். அதுக்கு பேர் தான் லைக் ஃபேஸஸ். ஆல் 6 ஃபேஸஸ் ஆர் சேம். இப்படி இருக்கிறதுக்கு பேர் லைக் ஃபேஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதுல 2 விதமான ஃபேஸஸ் இருக்கு. பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. இந்த எல்லோ கலர்ல ஷேட் பண்றோம் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. அதே மாதிரி இந்த பார்ட் இப்போ கிரீன் கலர்ல ஷேட் பண்ணக்கூடிய இந்த பார்ட் வந்து என்னதுன்னா இட் இஸ் இன் ட்ரையாங்குலர் ஷேப். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ட்ரையாங்குலர் ஷேப். இது வந்து ரெக்டாங்கிள். இந்த மாதிரி இருக்கக்கூடியது அன்லைக் ஷேப்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம் பின்னால. அதுக்கு அடுத்தது எட்ஜஸ் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. எட்ஜஸ்னா என்னன்னு காமிச்சிருக்கிறோம். 2 கிறிஸ்டல் ஃபேஸஸை மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னதுன்னா எட்ஜஸ்ன்னு சொல்றோம். எட்ஜஸ்னா ஒரு கிறிஸ்டலையும் இன்னொரு கிறிஸ்டலையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இதுக்கு பேர் தான் எட்ஜ். Edge is a line where 2 crystal faces meet. இந்த எட்ஜை நீங்க வந்து ஜாயின் பண்ற விதத்தை பொறுத்து தான் அது கிறிஸ்டலுடைய ஷேப்பே வந்து உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? கியூபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிறிஸ்டலை வந்து கியூபிக்கல்னு சொல்லுவோம். இது வந்து கோனிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஷேப்பை டிசைன் பண்றது யாருன்னா இந்த எட்ஜஸை நம்ம கனெக்ட் பண்றது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஷேப்பை அது வந்து உருவாக்க போகுது. ஸோ இப்போ எட்ஜஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்ஸை அது வந்து உருவாக்கும். சரிங்களா? எட்ஜஸ் டிஃபைன்ஸ் edge define shape of the crystal by joining the faces. ஸோ எவ்வளோ பெரிய வேலை அது பண்ணுது அப்படிங்கிறத பாருங்களேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ எட்ஜஸ் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். எவ்வளோ எட்ஜஸ் இருக்கு யாராவது சொல்ல முடியுங்களா? ஒரு கியூப்ல எவ்வளோ எட்ஜஸ் இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலலாம் ஒரு ஆட்டம்ஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? ஆர் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜு, 2 எட்ஜு, 3 எட்ஜு, 4 எட்ஜு. இதில் ஒரு 4.
பின்னால இருக்கிற இந்த இதுல வந்து 1 2 3 4 மொத்தம் 4 நாளும் 8 எட்ஜஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணனா 9 10 11 12. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? cube has 8 edges. Sorry, 8. ஸோ இப்போ கியூப் ஹேஸ் அ 12 எட்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்தது கிறிஸ்டல் ஃபார்ம்ஸ் போகலாம். ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம்ஸுங்கிறது வந்து இட் இஸ் அது ஷேப்பை பொறுத்து நம்ம அதை டிஃபைன் பண்ணுறது தான். ஒரு கியூபு, பிரமிட், அதுக்கப்புறம் ப்ரிசம் டைப்பு, ஆக்டோஹைட்ரல், இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் நம்ம சொல்றது வந்து எப்படி இருக்கு, வடிவமைப்பில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான். ஸோ இப்போ இந்த ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் இஸ் அ குரூப் ஆஃப் identical faces that have the same shape and are symmetrically arranged. இந்த ஃபார்ம்ஸ்லையுமே 2 விதமான டைப்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா ஓப்பன் ஃபார்ம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃபார்ம். ஸோ வாட் இஸ் ஓப்பன் ஃபார்ம்? ஸோ க்ளோஸ் ஃபார்ம்னா கம்ப்ளீட்லி என்க்ளோஸ் வால்யூம் பை இட் செல்ஃப். அந்த எட்ஜஸின் மூலயமா வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடும், சரிங்களா? கம்ப்ளீட்லி என்க்ளோஸ் வால்யூம் பை இட் செல்ஃப். இது வந்து என்ன சொல்லலாம்? does not enclose volume by itself. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு இது வந்து நம்ம கியூபே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இது வந்து ஒரு வால்யூமை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம், உள்ளுக்குள்ள இருக்கும், சரிங்களா? இப்போ 6 ஃபேஸஸ், இதில் இருக்கக்கூடிய 6 ஃபேஸஸும் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வால்யூமை அதுக்குள்ள ஏதோ ஒன்று உள்ள அடைப்பட்டிருக்கிற மாதிரி, ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள வச்சோம்னா, ஒரு அட்டைப்பெட்டியை பார்த்தோம்னா அட்டைப்பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா என்க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா இது ஓப்பன் ஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு பிரிசம் மாதிரி. இப்ப இது ஒரு பிளேனா இருக்கும், இங்க பிளேனா இருக்கும். இந்த பகுதி அடிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டம் சர்ஃபேஸ், இந்த பாட்டம் சர்ஃபேஸ் ஓப்பனா இருக்கும், மற்றது எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த பாட்டம் சர்ஃபேஸ் ஒரு ஒரு கூடை மாதிரி, சரிங்களா? கூடையை கவுத்து வச்சா எப்படி இருக்கும், அடியில பாட்டம் எதுவுமே இல்லாம ஒரு கூடை கவுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு கோன், ஒரு ஒரு ஐஸ்கிரீம் கோன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோனை வந்து நீங்க கவுத்து வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்.
ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட சொல்றேன். நான் ஒரு கற்பனைக்காக அத சொல்றேன். அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நம்ம பார்க்க போறதில்ல. பட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அடிப்பகுதி ஓப்பனா இருக்கும். மத்த எல்லா பகுதியும் கவர் ஆயிருக்கும். அந்த மாதிரியான விஷயத்த தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது சொல்றோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் கேள்வி கேட்க போறாங்க. அது என்னன்னா பிரிசம், அதுக்கப்புறம் பிரமிட், பிரமிட்ஸ் இது எல்லாமே வந்து ஓப்பன் ஃபார்ம் இருக்கக்கூடியது. கியூபு, ஆக்டாஹைட்ரான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா ஓப்பன் ஃபார்ம்ஸ்னு சொல்றோம், சாரி க்ளோஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள். சரி, ஓகே. வாட் இஸ் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்? த ஆங்கிள் வேர் டூ கிறிஸ்டல் ஃபேஸ் மீட்ஸ். அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஸ்பேஸ். ஒரு கியூப் எடுத்துக்கலாமா? கியூப் எடுத்து இது ஒரு ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதுலயே இந்த கியூப் எடுத்துக்கிறேன் நான். ஆடியபிளா இருக்குண்ணா? Yes, sir. Audible, sir. ஓகே. கியூப்ல நான் சில பகுதிகளை மட்டும் தான் வரைகிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சில பகுதிகளை தான் வரைகிறேன். மீதி பகுதிகளை நான் விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இது ஒரு ஃபேஸ். இப்போ இந்த ரெண்டு ஃபேஸஸ்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள், இந்த ரெண்டு ஃபேஸஸும் மீட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா? அது மீட் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிளுக்கு பேரு தான். இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேரு தான் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள். ஃபேஷியல் ஆங்கிள். சரிங்களா? ஓகே. The angle where two faces meets. அப்படி இல்லைன்னா இன்னொரு விதத்துல சொல்லலாம், angle between two adjacent crystal faces. இப்படி சொல்லலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஃபேஸ். அப்போ இதுதான் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்னு சொல்றோம். இப்போ இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் எப்போதுமே என்னவா இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். Facial angle is constant even though அதனுடைய ஷேப் மாறினாலும் சரி. even though crystal size and shape changes. ஸோ கிறிஸ்டலுடைய சைஸ் சேஞ்ச் ஆனாலும் ஷேப் சேஞ்சஸ் ஆனாலும் அந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ங்கிறது வந்து மாறாமல் இருக்கும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது எப்படி சார்? அது ஸ்பேஸ் மாறுச்சுன்னா ஆங்கிள் மாறணுமே சார். அந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது எதை சார் மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஒரு கிறிஸ்டல்னு எடுத்துக்கிட்டாவே அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. அப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாதுங்கிறது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த ஆங்கிள் மாற்றம் நடக்காது. சரிங்களா? ஷேப் பெருசா இருக்கிறது சின்னதா குறையலாம், சின்னதா இருக்கிறது பெருசா குறையலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கியூப் வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ இது எனக்கு தெரிஞ்ச கியூப் இல்லையா? ஸோ இப்போ இந்த கியூப் வந்து சின்ன சைஸில் இருக்கு. காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பெருசாகி காமிக்கிறேன். இப்போ இந்த கியூப் பெருசாயிடுச்சு. சி நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அளந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய என்ன ஆங்கிளோ, இது வேணா இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கல, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த பர்டிகுலர் ஆங்கிள் வந்து எவ்வளவோ அதுதான் இந்த கிறிஸ்டல்லையும் இருக்கும். பட் நம்ம வந்து சைஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 2 மில்லிமீட்டர் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 4 மில்லிமீட்டர் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த இது வந்து, அதாவது இந்த எட்ஜஸ்னுடைய சைஸ் வந்து சொல்றேன். இந்த லென்த் சைஸ் வந்து 2 மில்லிமீட்டர், இது 4 மில்லிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஈவன் தோ என்ன ஆகுதுன்னா இந்த ஆங்கிள் வந்து மாறவே மாறாது. இங்க வந்து ஒரு ஆல்பா ஆங்கிள்னா இங்கேயும் அதே ஆல்பா ஆங்கிள் தான் இருக்கும். ஆங்கிள் மாறாது இல்லையா? ஸோ அதை தான் சொல்ல வரும். ஸோ ஈவன் தோ ஷேப் அண்ட் சைஸ் மாறிச்சுனாலும் நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாகாது. இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து டிஸ்லோகேட் ஆகாது அப்படிங்கிறது தான் இங்க இந்த இதோடைய முக்கியமான விஷயமே. அதான் கிறிஸ்டலுடைய மெயின் நேச்சரே அதுதான். அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் நம்ம? This proves that the internal structure of crystal plane is fixed. Internal structure na enna solrona? Atomic arrangements. Adha internal structure na solrona. Atomic arrangement. இது நெவர் வந்து என்ன ஆகாது, மாறாது. சரிங்களா? சி இந்த இதை வந்து இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நமக்கு பிசிக்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேஸஸ், நம்பர் ஆஃப், அதாவது அது பேர் என்னது, ஆங்கிள்ஸ், நம்பர் ஆஃப் எட்ஜஸ், இது எல்லாத்துக்கும் மூணுக்கும் இடையில வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன சொல்றோம்னா எஃப்ங்கிறது வந்து இட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், அது சொல்லக்கூடியது எஃப். சரிங்களா? எஃப் அதோட சேர்த்து நம்ம என்ன சொல்ல சின்னு ஒரு பண்றோம். இது வந்து நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் எத்தனை இருக்குங்கிறத சொல்றது. ஈக்குவல் டு இ. இங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ், எட்ஜ். சரிங்களா? பிளஸ் 2. இதுதான் இந்த இதுக்கான ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், என்னதுன்னா ரிலேஷன்ஷிப் between number of faces f and number of angles c and number of edges. எட்ஜஸ்க்கு இ சொல்றோம். சரிங்களா? இதுக்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் வந்து என்னதுன்னா எஃப் பிளஸ் சி பிளஸ் சி ஈக்குவல் டு இ பிளஸ் 2ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இது வந்து நீங்க புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, இதுதான் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு போடலாம். எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஒரு ஏதோ ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு கிவன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிவன் கொடுத்துருவோம், சில விஷயங்கள் கொடுத்துருவோம். என்னதுன்னா 18 ஃபேஸஸ் இருக்கு. ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் நம்ம எடுத்துக்கிட்ட குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு 18 ஃபேஸஸும் 14 ஆங்கிள்ஸும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது அதோடைய எட்ஜஸ் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 14 ஃபேஸஸ் வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம், ஆங்கிள்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எஃப் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் 2. அப்போ எஃப்ங்கிறது வந்து என்னது 18 பிளஸ் சிங்கிறது வந்து 14 இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் 2. 18 பிளஸ் 14 30
2 32 is equal to e plus 2 is equal to 32 minus 2 is equal to 30 வந்துரும். அப்ப எத்தனை எட்ஜஸ் இருக்கு இதுக்கு? இந்த குவார்ட்ஸ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு எட்ஜஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா 30 இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்ரோச்சஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிளை மெஷர் பண்றதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா, தேர் இஸ் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து என்னதுன்னா கோனியோமீட்டர், ரிஃப்ளெக்டிங் கோனியோமீட்டர். கோனியோமீட்டர் இல்லைன்னா ரிஃப்ளெக்டிங் கோனியோமீட்டர்னு ஒரு பேர் இருக்கு. கோனியோமீட்டர், இந்த கோனியோமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் மெஷர், அதாவது யூஸ்டு டு மெஷர் த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள். சரி, ஓகேங்க. அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to study about what is lattice அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ latticeக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். lattice நம்மளை பொறுத்தளவு latticeங்கிறது வந்து ஒரு 3-dimensional arrangements of points in space ன்னு சொல்லுவோம். சரிங்களா? So periodic arrangements are imaginary points in space. Periodic arrangements of imaginary points in space. ஒரு இமேஜினரி பாயிண்ட்ஸை பீரியாடிக்கா அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு பேர் தான் லாட்டிஸ்ன்னு பேர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு இமேஜினரி பாயிண்ட்ஸ் வரைகிறேன். ஒன்று, இந்த நான் வைக்கக்கூடிய இந்த கிரீன் டாட்ஸ் எல்லாமே இமேஜினரி பாயிண்ட்ஸ். இது வந்து நம்ம இமேஜினரியா வைக்கக்கூடியது, இட்ஸ் நாட் அ ரியல் திங்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி இமேஜினரி பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து என்ன பண்றோம்னா பீரியாடிக்கா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 அப்படின்னு பீரியாடிக்கா வரிசை மூலமா இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட லென்த் எல்லாம் வச்சு பெத்தெல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதனுடைய லென்த் வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய லென்த்தும் என்னன்னா ஏ தான். சரிங்களா? இதனுடைய லென்த்தும் ஏ தான். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டாட் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இட் இஸ் அ இமேஜினரி பாயிண்ட்ஸ். இந்த டாட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு அயனை கொண்டு வந்து வைக்கலாம், ஒரு ஆட்டத்தை கொண்டு வந்து வைக்கலாம், ஒரு மாலிகுலை கொண்டு வந்து வைக்கலாம். எதை வேணாலும் இந்த பாயிண்ட்ல வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட் என்னத்தை சொல்லுது நீங்க இப்ப சொல்லுவீங்க, இந்த பாயிண்ட் வந்து இந்த இமேஜினரி பாயிண்ட்ல நீங்க ஒரு ஆட்டம், ஒரு அயான், ஒரு மாலிகுல் எதை வேணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? ஸோ அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ், தட் மீன்ஸ் இதுக்குள்ள நம்ம என்ன பிராக்கெட்டுக்குள்ள என்ன போடலாம்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இமேஜினரி பாயிண்ட் இன் ஸ்பேஸ். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், லாட்டிஸ்ன்னு சொல்றோம். இதை வந்து நம்ம இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், ரெகுலர் ரிப்பீட்டிங் 3-dimensional arrangements of points. ரெகுலரா இருக்கா, ஒன்னுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஏவா இருக்கா, ரெகுலர் அண்ட் ரிப்பீட்டிங் சேம் டாட்டா இருக்கா, ரெகுலர் அண்ட் ரிப்பீட்டிங்
டைமென்ஷனல். நான் இங்க 2 டைமென்ஷனல் தான் போட்டிருக்கேன். ஆனா 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். கிறிஸ்டல், ரியல் கிறிஸ்டல்ல வந்து 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். சரி, நீங்க புரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவேன். அப்படி இல்லைனாலும் நீங்க மைக் ஆன் பண்ணி கேள்வி கேட்கலாம். சரிங்களா? where each point, ஒவ்வொரு இடத்துல each point represent the position of atoms. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே represent position of atoms, ions or molecule of crystal. Molecules of crystal. ஸோ கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய இந்த எதை வேணாலும் இது வந்து என்னது ஆஃப் வேணா இன்னுன்னு சொல்லுவோம். இன் கிறிஸ்டல், மாலிகூல்ஸ் இன் கிறிஸ்டல், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. அப்போ இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இது பேர் தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு டாட் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்க பேர் தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் எப்போதுமே ஐடென்டிக்கல் அண்ட் ஈக்குவலண்டா இருக்கும். சரிங்களா? லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் and equivalent, equivalent. சரிங்களா? ஈக்குவலண்டா இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல பேசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் உட்கார போகுது. அப்படி உட்காந்துச்சுன்னா அது வந்து கிறிஸ்டலா மாறும். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா அப்பதான் மாற ஆரம்பிக்கும். இப்போ வாட் இஸ் பேசிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இது எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டல். கிறிஸ்டல்ல நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ அடுத்து வந்து பேசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பேசிஸ்ங்கிறது வந்து குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். Group of atoms or molecules. இதுதான் நம்ம பேசிஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிஸ்ங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு கற்பனையில இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் பேசிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை எங்க கொண்டு போய் இதை ஃபிட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல நான் கொண்டு போயிட்டு ஃபிட் பண்றேன். எப்படி ஃபிட் பண்றேங்கிறத பார்த்துட்டு நீங்க அதை கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வடிவமைக்கப்படுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இப்ப இதுதான் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ், குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ், அயான்ஸ் ஏதோ ஒண்ணு. இப்ப இதை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to fit, அங்கங்க கொண்டு போய் வைக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ல ஒண்ணு, அடுத்து இங்க. இப்பதான் போயிட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்ல அந்த இமேஜினரி பாயிண்ட்ஸ், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே இமேஜினரி பாயிண்ட்ஸ். இந்த இமேஜினரி பாயிண்ட்ஸ்ல போயிட்டு என்ன ஆகுதுன்னா, இப்ப பேசிஸ் உட்காருது. இந்த பேசிஸ்ங்கிறது என்ன சொல்றோம்? குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். இப்ப பேசிஸ் உட்காருது. இந்த பேசிஸ் உட்காரும் பொழுது, இது ரெண்டும் உட்காரும் பொழுது இது என்ன ஆகுதுன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா மாறிடுது. அவ்வளவுதாங்க. இப்போ லாட்டிஸ் பாயிண்ட்ல பேசிஸ் போய் உட்காரும் பொழுது என்னவா மாறுது? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா மாறுது. இதுக்கு பேரு தான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வடிவமைக்கப்படுறது. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, ரிமைனிங் விட்டுலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ், இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஏரியாவை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு பார்ட் எடுத்திருக்கேன். இந்த பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னதுன்னா இட் இஸ் அ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த ரிப்பீட்டிங் ஆர்டர்ஸ். ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம இந்த ஹோல் பார்ட்டை தான் நான் என்ன சொல்றேன், கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்போ நான் கிறிஸ்டல் என்னன்னு சொல்லலாம், சிம்பிளா சொல்ல போனா கிறிஸ்டல் ஈக்குவல் டு லாட்டிஸோட பேசிஸ் சேர்றது. சரிங்களா? இமேஜினரி பாயிண்ட்ஸோட ஆட்டம்ஸ் சேர்றது. இதுக்கு பேரு தான் இது. இப்ப இது நல்லா கவனிங்க. இந்த லாட்டிஸ்லாம் வந்து இமேஜினரி, இட் இஸ் நாட் அ ரியல், பட் திஸ் இஸ் அ ரியல். ஏன்னா இங்க போய் என்ன ஆயிடுச்சு, பேசிஸ் உட்காந்துருச்சு. அப்ப இது ஒரு ஸ்ட்ரக்சரா மாறிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் அ ரியல், பட் இந்த பாயிண்ட்ஸ் ஆர் நாட் ரியல். ஓகேங்களா? ஸோ இப்போ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது, கிறிஸ்டல் லாட்டிஸும் அதனுடைய கிறிஸ்டல் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்லயும் போய் அமரும் பொழுது அது கிறிஸ்டலா மாறுது. சரிங்களா? லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ். ஓகே, சூப்பர். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்லலாம், attaching a group of atoms to every point of crystal lattice. Attaching a group of atoms, that means அதுக்கு பேர் தான் பேசிஸ். பேசிஸை to each point, to every point of a crystal lattice. இதுக்கு பேர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு பேரு. சரிங்களா? சரிங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to create a unit cell. இப்போ கிறிஸ்டல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தேவையான அடிப்படை பார்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பார்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது எப்படி வடிவமைக்குது, ஒரு லாட்டிஸ் அதுல போய் பேசிஸ் உட்காடுறதுனால அது எப்படி கிறிஸ்டலா மாறுது, அதை எப்படி நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா சொல்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ இதுல யூனிட் செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எது எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு யூனிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்னா அதுக்கு ஒரு யூனிட் இருக்கு. 1 மீட்டர்ங்கிறது ஒரு யூனிட். 2 மீட்டர்ங்கிறது வந்து அந்த யூனிட்டோட மல்டிபிளிகேஷன்ஸ் இல்லையா, நம்பர் 2 டைம்ஸ் 1 மீட்டர் அப்படிங்கிறது தான் 2 மீட்டர். அது மாதிரி யூனிட் இருக்கு. அந்த யூனிட்டை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ வந்து டீச் பண்ண போறேன். வாட் இஸ் யூனிட் செல் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிட் செல்ல 2 விதமா இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்குவோம். So atoms in crystal arranged in periodic manner. Periodic manner in smallest units of crystal. Or lattice.
இதுக்கு பேர் யூனிட் செல்னு பேர். சரிங்களா? வந்து we can இது எல்லாமே ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்ஸா நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் யூனிட் செல். சரிங்களா? இந்த 4 எட்ஜஸையும் நம்ம கனெக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணோம்னா இதுக்கு பேர் ஒரு யூனிட் செல் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ். இப்போ இந்த ஒரு யூனிட் இது என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகும். இப்போ இன்னொன்று வரைஞ்சோம்னா இதே சைஸ்ல தான் இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கிறதும் கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கிறதும் அப்படின்னு சொல்ல வரும். சரி, அது மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் திங்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னா அது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர், மீட்டர்ங்கிறது சேம். இந்த கிரீன் கலர்ல போட்டுக்கிறது மீட்டர். இப்ப இந்த கிரீனும் ரெட் சேர்க்கும் போது 2 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி யூனிட் செல். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, குட். ஸோ இந்த யூனிட் செல்ல நம்ம இன்னும் 2 விதமா டிஃபைன் பண்ணலாம், 2 விதமா வரையறுக்கலாம். அதாவது கிளாசிஃபை யூனிட் செல். யூனிட் செல்ல வந்து நான் என்ன சொல்லலாம்? பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ் சொல்லலாம். primitive unit cell, non-primitive unit cell. Primitive unit cell and non-primitive unit cell. இது வந்து contain only one lattice points. Contains only one lattice points தான் இருக்கும். இதுக்கு பேரு primitive unit cell. இதுல வந்து contains more than one lattice points. இதுக்கு பேர் என்னன்னா நான் பிரிமிட்டிவ் யூனிட்ஸ். சார், இப்போ இந்த பிரிமிட்டிவ் யூனிட் செல்லுக்கும் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்லுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது மேலே இருக்கிறதே நம்ம ரிப்பீட்டாக எடுத்துக்குவோம். அது இன்னும் மியூட் பண்ணிக்கோங்க. இதை நான் 2 டைமென்ஷனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் 3 டைமென்ஷனில் தான் நம்ம ரியலாக யூசிஸ், அதாவது ஃபிசிக்ஸ் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னதுன்னா 3 டைமென்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். பட் இட் இஸ் அ 2 டைமென்ஷனல் திங்ஸில் நம்ம பார்க்குறோம் இங்கே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து என்னதுன்னா எட்ஜஸை கனெக்ட் பண்ணியாச்சு. தட் இஸ் நத்திங் இன்சைட். இந்த எட்ஜஸ் எங்கேயுமே குளறுபடி இல்லாம ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு பேரு பிரிமிட்டிவ் யூனிட்ஸ். சரி, இங்க வரைஞ்சிங்கன்னா பாத்தீங்கன்னா there is more than one. சரிங்களா? இங்க உள்ள வந்து ஒரு இது இருக்கு, எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பேரு தான் வந்து நான் பிரிமிட்டிவ். ஸோ ஒரே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து பிரிமிட்டிவ்னும், மோர் தென் ஒன் இருக்குன்னா அதை வந்து நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து நான் பிரிமிட்டிவ். இன்னொரு விஷயம் இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, திஸ் இஸ் அ கார்னர். இது கார்னர் தானே, இதுவும் கார்னர் தானே, இதுவும் கார்னர் தான், இதுவும் கார்னர் தான். லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பிலாங்கிங் டு கார்னர் அப்படின்னா அது வந்து பிரிமிட்டிவ் யூனிட்ஸ். சரிங்களா? லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் belonging to corner only. அப்படின்னா அது வந்து என்னது? primitive units. இதே lattice points are belonging corner. அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னது?
as well as other points. சரிங்களா? other pointsங்கிறத விட other position. ஸோ அதர் பொசிஷன்ல இருக்கக்கூடியதே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அதர் பொசிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆட்டம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இது வந்து ஒரு அதர் பொசிஷன் நம்ம சொல்லலாமா? சொல்லலாம். சார் இதை வந்து நம்ம 3 டைமென்ஷனுக்கு கற்பனை பண்ண போறோம். கற்பனை பண்ணும்பொழுது நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. இதை வந்து நான் சிம்பிள் கியூப் எடுத்துட்டு நான் பண்ண போறேன். சிம்பிள் கியூப்ங்கிறது 4 கார்னரையும் இணைச்சு நம்ம பண்றோம். கொஞ்சம் நல்லா போட்டுக்குவோம். இப்போ இந்த கார்னர்ஸ்ல எல்லாத்துலயுமே ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, இதுக்கு இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸை மையமா வச்சு நம்ம 8 கார்னர் வரையலாம். இதுக்கு மேல ஒன்று வரையலாம். ஸோ இதுக்கு முன்னால ஒன்று வரும், பின்னால ஒன்று வரும், சைடில் ஒன்று வரும், கீழே ஒன்று வரும், கீழேக்கு அந்த பக்கம் ஒன்று வரும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். மொத்தம் 8 இதோட இது ஷேர் பண்ணிக்கும். சரிங்களா? this one lattice share their lattice points with 8 lattices. சரிங்களா? ஸோ 8 lattices ஓட இது ஷேர் பண்ணிக்கும். அப்ப இங்க எத்தனை இருக்கு? 8 லாட்டிஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. அப்ப ஒரு லாட்டிஸ் 1/8 ஓட இது பண்ணுதுன்னா அப்ப 8 ஆட்டம் 8 into 1/8. சரிங்களா? அப்ப இதுல எத்தனை லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்னா 1 தான் இருக்கும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா primitive unit cell only have one lattice point. இல்லைன்னா have only one lattice point எழுதலாம். சரிங்களா? primitive unit cell have only one lattice point. இது எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? சிம்பிள் கியூபிக். இன்னும் ஆட்டம்ல சொல்ல போனோம்னா பொலோனியம் தான் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? சரிங்க. நம்ம அப்போ இங்க வருவோம். நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்லுக்கு இந்த சிமிலர் திங்ஸ் தான். இந்த சிமிலர் திங்ஸ் அப்ளிகபிள் as well as நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to consider in more things. இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த 8 லாட்டிஸ் பாயிண்டோட அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒன் மோர் திங்ஸ். இப்போ நடுவுல ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல இதுக்கு பேர் பாடி சென்டர்டு கியூபிக்னு ஸ்ட்ரக்சரை மாத்திரும். அப்ப பாடி சென்டர்ல பாடியோட சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கு. அதனாலதான் இந்த பாடி சென்டர் கியூபிக்னு சொல்றோம். அப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இந்த 8 + 1/8 இது 1 லாட்டிஸ். இது தனியா இந்த இதுக்குள்ள இருக்கு. இப்ப இது வந்து எதோடய ஷேர் பண்ணிக்கல. அப்பனால இது 1. சரிங்களா? அப்போ 1/8 into 8 பிளஸ் ஒரு ஆட்டம். அப்ப வந்து என்னதுன்னா இது 2. அப்ப 2 ஆட்டம்ஸ் வந்துருச்சு. சார் 2 லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அப்ப இந்த 2 லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டதுனால இது மோர் தென் 1. மோர் தென் 1னாவே அது என்ன ஆகுது?
நான் பிரிமிட்டிவா மாறிடுது. ஓகேங்களா? இது வந்து பிசிசி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு, பாடி சென்டர்ட் கியூபிக். சார் இப்போ இன்னொன்று பண்ண போறோம், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். சிமிலர் திங்ஸ் நம்ம போட்டு இன்னும் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, சார் இந்த ஃபேஸ்ல ஒரு ஆட்டம் இருக்கும் சார், இந்த ஃபேஸ்ல ஒரு ஆட்டம் ஒரு இது ஷேர் பண்ணிக்கும், இதுல ஒன்று ஷேர் பண்ணிக்கும், இங்க பின்னால ஒன்று ஷேர் பண்ணிக்கும், முன்னால ஒன்று ஷேர் பண்ணிக்கும், சைட்ல ஒன்று. சரிங்களா? அப்ப மொத்தம் இதுக்கு 6 ஃபேஸ் இருக்கு. 1 2 3 4, முன்னால ஒன்று பின்னால ஒன்று, 6 இருக்கும். சரிங்களா? 5 6 மொத்தம் 6 ஃபேஸ். கவனிங்க, இந்த ஆட்டத்தோட எத்தனை கியூப் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும்? இந்த கியூப், இதுக்கு மேல ஒரு கியூப் வேணா வடிவமைக்கலாம், அவ்வளவுதான் ஷேர் பண்ணிக்க முடியும். அப்ப ஒரு ஆட்டத்தோட இல்ல ஒரு லாட்டிஸோட எத்தனை இது வந்து ஷேர் பண்ணிக்க முடியும்? 1 2 தான். ஒரு தட் மீன்ஸ் இந்த ஒரு இதோட 2 கியூப் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். அது மாதிரி எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஒரு இதோட 2 மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். அது மாதிரி எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அப்ப இதை அடிச்சீங்கன்னா 3, இது ஒரு 3 வந்துருமா? ஏற்கனவே இந்த கார்னர் ஷேரிங் வந்து 1 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் எத்தனை வருது? 4. அப்போ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு வந்து அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த திங்ஸ். இதை தான் கொஸ்டின்ஸா கேட்க போறாங்க. ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அப்போ யூனிட் செல்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். யூனிட் செல்ல 2 விதம் இருக்கு, பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் क्वेश्चंस. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to study about types of crystal lattices. 2Dல இருக்கு, 3 டைமென்ஷனல்ல இருக்கு. அப்ப 2 டைமென்ஷன்ல எப்படி இருக்கும், 3 டைமென்ஷன்ஸ்ல எப்படி இருக்கும், அதுல எத்தனை விதமான கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்கு, எத்தனை விதமான பிரைவேஸ் லாட்டிசஸ் இருக்கு, அது பிரைவேஸ் லாட்டிசஸ் எல்லாம் எப்படி வந்து வடிவமைக்கப்படுது அப்படிங்கிற டீடைல்டு திங்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் போல் ஸ்டார்ட் பண்றேன். திஸ் இஸ் த கொஷின். என்ன கொஷின்னா, இன் சிம்பிள் கியூபிக் லாட்டிஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது. 30 செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர். 6 பேர் 8 பேர்ல 6 பேர் கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஏன் 2 தவறுகள் நடந்துச்சுன்னு தெரியல. ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன் சிம்பிள் கியூபிக் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். ஒரு யூனிட் செல்ல எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
சி இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரு. சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல 8 ஆட்டம் கார்னர் ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா இதோடையும் நம்ம ஷேர் பண்ணிக்கும். 8 கியூபோட இந்த ஆட்டம்ஸ் வந்து 8 கியூபோட ஷேர் பண்ணிக்கும் இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸை. அப்ப இதனுடைய லாட்டிஸ் கான்ட்ரிபியூஷன் டு திஸ் லாட்டிஸ், அதாவது இந்த கியூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிங்கிள் கியூபிக், இந்த சிம்பிள் கியூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிம்பிள் கியூபோட இந்த ஒரு ஆட்டத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் 1/8. அப்ப இந்த 8 ஆட்டத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் 8 × 1/8. ஒவ்வொரு ஆட்டமும் 1/8 அளவுக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணும் இந்த செல்லுக்கு. சரிங்களா? இந்த செல்லுக்கு 1/8 டைம்ஸ் தான் ஒரு ஆட்டம் பண்ணும். அப்ப 8 ஆட்டமும் இல்ல 8 லாட்டிஸும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா 1/8. அப்ப 8 × 1/8ங்கிறது வந்து 1. அப்ப சிம்பிள் கியூபிக்கு 1 தான் இருக்கும். நம்ம இங்கேயே சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, primitive unit cell have only one lattice point. primitive unit cellக்கு எக்ஸாம்பிள் சிம்பிள் கியூபிக்கு இல்லைன்னா ட்ரைகிளினிக்கு, இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சிம்பிள் கியூபிக்கு இல்லைன்னா ட்ரை கிளினிக் இதெல்லாமே இது. சரிங்களா? இது ஃபேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சரி, ஒன் மோர் கொஸ்டின் கேட்கிறேன். ஆனா அந்த இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது புரியலன்னா திரும்பி கேட்டுக்குங்க. The primitive unit cell is preferred in theoretical calculation because எதனால primitive unit cell is preferred? theoretical calculationsல நம்ம இதை ப்ரிஃபர் பண்றோம். எதனால? show more symmetry, has larger volume, has minimum volume, has more atoms. நான் primitive-ஓட கம்பேர் பண்ணணும். 30 seconds போல் போட்டுறேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் விளக்கி சொல்றேன். Three out of 8. Oh my god. ஓகே, சூப்பர். ஆன்சர் பண்ண 3 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க. என்னன்னா primitive unit cell is preferred in theoretical calculations. எப்படி நம்ம ப்ரிஃபர்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். primitive unit cellங்கிறதே வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் இருக்கிறதுலயே குறைவான ஆட்டம் கொண்டது primitive unit cell. தட் மீன்ஸ் ஒரே ஒரு லாட்டிஸ் பாயிண்ட் இல்லைன்னா ஒரே ஒரு ஆட்டத்தை மட்டும்தான் primitive unit cell வச்சிருக்கும். அதுக்கு மேல போயிடுச்சுனாவே மோர் தென் 1னாவே அது நான் பிரிமிட்டிவ் வரும். 2, 4 இந்த மாதிரி ஆட்டம்களோட எண்ணிக்கை வந்து இல்ல லாட்டிஸ் பாயிண்ட்ஸுடைய எண்ணிக்கை வந்து 2, 4 இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா, அதாவது 1ஐ விட அதிகமாயிடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா நான் பிரிமிட்டிவா மாறும். இப்போ நல்லா கவனிங்க. இந்த பிரிமிட்டிவ் யூனிட் செல் வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் வச்சிருக்கு. அப்ப இதனுடைய வால்யூம் என்னவா இருக்கும்? வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். தட் மீன்ஸ் மினிமமா இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த நான் பிரிமிட்டிவ் வந்து 2 ஆட்டம்ஸ் வச்சிருக்கு. அப்ப இதனுடைய வால்யூம் வந்து என்ன ஆகுது? வால்யூம் வந்து இன்க்ரீசஸ். மினிமத்தை விட அதிகமா இருக்கும். சரிங்களா? லார்ஜரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இதுல வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இதனுடைய சிமெட்ரியும் primitive unit cellனுடைய சிமெட்ரி வந்து லெஸ். primitive unit cellக்கு வந்து சிமெட்ரி வந்து என்னவா இருக்கும்னா லெஸ்ஸா இருக்கும். ஆனா நான் primitive unit cellக்கு சிமெட்ரி என்னவா இருக்கு? இந்த நான் primitive unit cellக்கான சிமெட்ரி வந்து என்ன இருக்குன்னா மோர் சிமெட்ரி. மோர் சிமெட்ரி இல்லைன்னா ஹை சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மினிமம் வால்யூம், அதே மாதிரி இதுக்கு என்ன சொல்லலாம்? மேக்சிமம் வால்யூம். வால்யூம் இதுக்கு என்னவா இருக்கும்? மேக்சிமம் வால்யூம் இருக்கும்.
மோர் ஆட்டம்ஸ் வச்சிருக்கும். இதுல இருக்கிறதுலே லெஸ் ஆட்டம்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.